வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரொக்கோலி வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அது கூடவே கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்க விட்டுக்கலாம், பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு வந்து வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கு குட்டியாக, பெரிய வெங்காயம், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு கூடவே நம்ம ஒரு நார்மல் சைஸ் அளவு தக்காளி பழம் ஒன்று வெட்டி வச்சுருக்கோம், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விட்ட பிறகு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இருக்கும், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அந்த ப்ரொக்கோலியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்ச ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு மஞ்சள்லாம் போட்டு தான் வச்சுருக்கு. தேவையான உப்பும் அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக விடலாம், மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு, கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைம் நம்ம வந்து மசாலா பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்று போட்டுக்கோங்க, கொஞ்சம் கரம் மசாலா அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லாவே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அப்படி தண்ணி விட்டுக்கோங்க. வெண்ணி தண்ணி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் இது நார்மலாகவே ப்ரொக்கோலி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல், பச்சை ஸ்மெல் வரும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட லைட்டாக ஊற்றி பரட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து பெப்பர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிருச்சு பாருங்கள், நல்ல ஹெல்த்தியான ப்ரொக்கோலி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.